அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மீனா ராஜி 2 பேரும் உட்காந்து மீனா ரொம்ப ராஜி கிட்ட பேசிட்டே இருக்காங்க. ஆனா ராஜி அதை எதையுமே காதல வாங்காம ரொம்பவே கோவத்தோட முகத்தை வச்சிருக்காங்க. மீனா என்னடி ஆச்சு ராஜி, எவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி கோவமாக வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, இந்த முட்டாள் கதிர் இருக்கான்ல, அவன் சரியான முட்டா பையன்தான்க்கா. நான் ஆரம்பத்தில் அவன் அப்படி இருக்கான்னு நினச்சி தான் கூப்பிட்டான். ஆனால் உனக்கு குழந்தை பிறந்தா என்னை என்னன்னு கூப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க்கா. அவன் எல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல, ஐயோ என்ன மீனா சொல்கிற, இப்படியா கேட்டான் அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்க, ராஜு ஆமாம் அது மட்டும் இல்லை, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் மயிலக்கா சொன்னதையும் நான் போயிட்டு கதிர்கிட்ட சொன்னேன். ஒருவேளை அப்பா அம்மா கூப்பிட்டா என்ன செய்யுதுன்னா அது உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டான். நிஜமாலுமே அப்பா அம்மா கூப்பிட்டாலும் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டான். நான் என்ன செய்யறது சொல்லுங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசம் அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மீனா சரி ராஜி, அவன் தான் உனக்கு விருப்பம் இருந்தால் இரு, இல்லைன்னா வீட்டுக்கு போன்னு சொன்னான்ல, அப்போ உன் அப்பா அம்மா கூப்பிட்டப்ப நீ போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னால் போக முடியாதுக்கா, நான் அவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லிடுறாங்க. இதை நம்ம மீனா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்னடி சொன்ன சொல்லுன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ராஜிக்கு புரிகிற மாதிரி மீனா என்ன பண்ணேன்னா, ராஜி நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு, கதிர்க்கு உன் மேலே நிறைய பாசம் இருக்குது, நீ போலன்னு தெரிஞ்சதுமே ரூம்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால், என் கையில் அப்போ ஃபோன் இல்லை, ஃபோன் இருந்ததுன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் செந்தில் 2 பேரும் சேர்ந்து கதிரை பிடிச்சி வச்சு, என்ன உங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்தப்போ ஏன் என் ஒய்ஃபை கூப்பிட்றீங்க அப்படின்னு எதுவுமே கேட்கல, அண்ணி உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் வராரு. பாண்டியன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசுக்கிட்ட நாளைக்கு கேஸ் நடக்குது, லாயர் வர சொல்லியிருக்காரு, நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோமதி என்னங்க ஏதோ கோயிலுக்கு போகலான்னு சொல்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்க, வயசு புள்ள எதுக்குங்க அங்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் என்னடி தப்பு பண்ணிட்டா நம்ம ஜெயிலுக்கு போகிறோம், இவன் எந்த தப்புமே பண்ணலை, அப்படியே இவன் பயந்துட்டு இருக்கணும், ஏன்ப்பா அரசி உனக்கு பயமாக இருக்கா, பயமாக இருந்தால் சொல்லு, நான் வரல, எதுக்கும் பயப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அரசியுமே அப்பா நீங்கள் வரீங்களே எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இப்படி இவங்களோட ஸ்டோரி ஒரு பக்கம் போகும்போது நம்ம ராஜி கதிர் மேலே இருக்கிற காதலை ரொம்பவே முரட்டுத்தனமாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதை கூடிய சீக்கிரம் நம்ம கதிர் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒருத்தர் மனசை விட்டு பேசினாங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.